பிரைஸ்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுங்க. நம் ஜீவியத்தில் 7 காரியங்கள் பார்க்கணும். 7 காரியங்கள் என்னன்னா, உட்கார்தல். முதல் காரியம் உட்கார்தல். இந்த மார்த்தாள் மரியாள் என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்த பாதத்தில் அந்த நல்ல காரியங்களை தான் கற்றுக்கிட்டாங்க இல்லையா. மார்த்தாள் வேலைகளை கவனிச்சா கூட மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தார். உட்கார்ந்து கேட்டார். மத்தேயு 10:31, மத்தேயு 11:29 சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி மரியாள் என்ன செஞ்சால் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். சங்கீதம் 34:11-14. கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து தனிப்பட்ட ஐக்கியம் நமக்கு தேவை. அதனால தான் அடுத்தது இருக்குதல். தேவ சன்னதியில் எவ்வளவு நேரம் செலவு செய்கிறார்கள் என்று தெரிய வேண்டும். சத்தியத்துக்கு சாட்சியாக நிற்கணும். அப்போஸ்தலர் 2:14, எபேசியர் 5:14-16, எபேசியர் 6:12-13 சொல்றோம். இயேசு 11 பேரோட நின்று பிரசங்கம் பண்றாரு. எல்லா இடத்துலையுமே அவங்க யார் இருக்கிறா? அவங்களோட சிஷ்யத்தில் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய யுத்தத்தில் எழுந்து நிற்குதல். நம்ம என்ன செய்யணும்? நிற்கணும். ஸ்ட்ராங்காக நிற்கணும். பிசாசுக்கே எதிர்த்து நிற்கணும். தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்துரு, நிற்கணும். அப்புறமா பிசாசுக்கு யாக்கோபு 4:7 சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தின்படி பிசாசை விரட்ட வேண்டும். வசனத்திற்கு நடுங்குவான் யாரு? பிசாசு. அதிகாலையில் ஜபம் தேவை நம்மளுக்கு. ஆவிக்குரிய ஜீவம் இதெல்லாம் முன்னேற்றம் தேவை. அப்போதான் எந்திரிக்கணும். எந்திரிச்சு நிற்கணும். நிற்க முடியும். அப்போதான் உட்கார்தலும் நிற்கிறது நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது எலியா மழை என்ன செய்யறாரு? பணியை நிறுத்துறாரு. 1 ராஜாக்கள் 17:1 ஜபத்திலே நிற்குது. கர்த்தருக்கு முன்பாக நிற்குதல். ஜபத்திலே நிற்குதல். கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். கர்த்தருக்கு முன்னே நிற்கிறார். எலியா நிற்கிறாரு, பதில் அளிக்கிறாரு. 1 பேதுரு 15:8-9 சொல்லப்பட்டிருக்குது. எசேக்கியா 22:30 சொல்லப்பட்டது. விசுவாசத்திலே எதிர்த்து நிற்குதல். சுவாசத்திலே எதிர்த்து நிற்குதல். பாருங்க எவ்வளவு ஒரு இதுன்னு. சங்கீதம் 106:23, அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான். யாரு? மோசே. அப்புறம் நடக்குதல். ஒளியிலே நடக்குது. நம்ம எப்போ ஒளியிலே தான் நடக்கணும். ஒளியில் ஐக்கியம் கொள்ளணும். ஒளியில் தான் நடந்தால் தான் ஒருவரை விட்டு கொடுத்து ஒருவரை விட்டு வாழலாம். 1 யோவான் 1:7, 1 யோவான் 2:9-11, ரோமர் 8:1. ஆவியின்படி நடக்கிறது. நீதிமொழிகள் 8:13. தேவர்களுக்கு பயப்படுதல் நடத்துறது. தேவனுடைய ஐக்கியத்தில் பயப்படுதல் நடக்கணும். 2 கொரிந்தியர் 5:6 விசுவாசித்து நடக்க வேண்டும். இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, கல்லின் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவர் யாருக்கு? விசுவாசத்தில் உண்டாக்க வல்லவர் ஆண்டவர். 1 பேதுரு 1:15-16, 1 கொரிந்தியர் 13 ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 14:21-22 எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, எதுவுமே விட்டு போகாது. நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கூட விசுவாசத்தா தேவனுடைய மகிமையை காண்பா என்றார். அப்போ நம்ம விசுவாசத்தை என்ன செய்வோம்? தேவனுடைய மகிமையை காண்போம். அன்பில் நடக்கணும். அடுத்தது எப்படி? பரிசுத்தத்தில் நடக்கிறோம், அன்பில் நடக்கிறோம். அப்போது மத்தேயு 22:37-40 அன்பு முழு இறுதியில் இருக்கணும். அன்பில் நடந்தோம்னா முழு இறுதியில் ஓடுறோம். அடுத்தது ஓடுதல். எபிரேயர் 12:1 பொறுமையோடவே ஓடக்கடவும், நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு ஓடக்கடவும். 1 யோவான் 2:9, எபிரேயர் 11. அடுத்தது குதித்தல். குதித்தலுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போஸ்தலர் 3:8 குதிக்கிறது பற்றி சொல்லியிருக்கோம். நம்ம ஜீவியத்தில் குதிக்கிறது எப்படி? நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி இருக்கிறோம்? குந்தி நடக்கிறோமா? இல்லை எப்படி நடக்கணும்? ஓடி போகிறோமா? விசுவாசத்தை விட்டு ஓட கடவுணும். நெருங்கி இருக்கிற பாவத்தை விட்டு விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? ஓட கடணும். அடுத்தது நம்ம குதித்து இதுலாம் போகக்கூடாது. ஒரு எய்ம் இருக்கும் நம்மளுக்கு. அந்த எய்ம் பிரகாரம் நம்ம போகணும். எதையும் நம்ம சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். சரிங்களா? நம்ம ஜீவியத்தில் மொத்தம் 7 காரியங்கள். அடுத்தது நீந்துதலை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நீந்துதல்னா எசேக்கியேல் 47:1-3-1-5 சொல்லப்பட்டிருக்குது நீந்துதலை பற்றி. சரிங்களா? அடுத்தது பறக்குதல். எழும்பி பறக்கிறது. ஏசாயா 40:31 பாருங்க. 2 நாளாகவும் 16-11 சொல்லுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுதை போல தட்டில் அடித்து எழும்புவார்கள் சொல்லப்படுறது. உண்மையை விட உதவி செய்கிறதுல யாருமே கிடையாது. ஆண்டவரை போல உதவி செய்ய நமக்கு யாருமே கிடையாது. 7 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். உட்காருதல், நிற்குதல், நடக்குதல், ஓடுதல், குதித்தல், நீந்துதல், பறக்குதல். எல்லா காரியங்களின் படியும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜீவியத்தில் கடைப்பிடிக்கணும். ஆண்டவருக்காக நம்ம செய்யணும், வாழணும். பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம இயேசு வர நேரம் ஆயிடுச்சு. நீ காலம் செல்லாது. நம்ம எல்லாரும் அறிக்கையிட்டு பாவங்களாம் அறிக்கையிட்டு கத்தரோட செஞ்சு நடக்கணும். கத்தர் நம்ம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.